18 மணி நேரம் கண்டிப்பாக வேலை பார்த்துருவேன். என்னென்ன வேலைலாம் பார்க்குறீங்க? ஷிஃப்ட்டுக்கு போயிருக்கு சார். சூப்பர்வைசராக இருக்கேன் நான். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊபர் ஓட்ட போவேன், சொமேட்டோ ஓட்ட போவேன். அதெல்லாம் என் ஃப்ரெண்டு எதனா வேலை சொன்னாங்கன்னா இப்போ வந்து கார் ஓட்ட கற்றுட்டு இருக்கேன் சார். அது ஓட்டினா ஒரு 1500 ஒரு நாளைக்கு தராங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் கற்றுட்டு இருக்கேன் சார். நான் இப்போ எல்லாமே வந்து நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபுக்காக மட்டும்தான். அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க. என்னை லவ் பண்ணாங்க ஒரே காரணத்துக்காக. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை நம்பி வந்தாங்க. அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதேமாரி நான் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணுறீங்களா? என்னை படிக்க வைக்கிறார் சார். ஓ அப்படியே. என்ன படிக்கிறீங்க? டிஎம்எல்டி பண்ணிட்டு இருக்கேன் சார். டிஎம்எல்டி அது எங்கள் அப்பாவோட ஆசை. நான் 12th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. இறக்கும் போது சொல்லிகிட்டே தான் இறந்தார், லேப் டெக்னீஷியனாக நீ ஆகணும் அப்படின்ட்டு. உண்மையாக அவரோட ஒய்ஃபுன்னு சொல்லி ரொம்ப கர்வமாக இருக்குது சார் எனக்கு. கிட்ட சொல்லியிருந்தேன், நான் ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்க விரும்பலை. நான் உங்கள் கூட சேர்ந்து நான் ரோட்டில் நின்று கூட நான் கஷ்டப்படுறேன். உங்களோட சேர்ந்து அவருக்கு இப்போ டீ கடை பிஸ்னஸ் வைக்கணும் ஒரு ஆசை இருக்குது சார். ஒரே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் சார். 1 year ஆகுது எனக்கு மேரேஜ் ஆகி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கீழே வந்து தரையில் வந்து படுக்க முடியாது. ஒரு துணி கூட அவங்களால துவைக்க முடியாது. அவங்க எனக்கு உடம்புலாம் கூட துவைப்பாங்க. துவைச்சி முடிச்சோன்னா வயிறு ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு வந்து படுத்துருவாங்க. அவங்களால சாப்பிடுவாங்க சார். அந்த சாப்பாடு அவங்களுக்கு வந்து டைஜஷனே ஆகாது. அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆகிடும். அவங்களுக்காகவே நான் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாரி சமைச்சு கொடுப்பேன். நான் அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்தது யாருமே இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. எனக்கு அம்மா பட்டுமே சரி, அவங்களுக்கு வந்து அம்மா பட்டுச்சு. எங்கள் வீட்டும் சரி அவங்க வீட்டிலும் சரி யாருமே ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கல. யாரும் வந்து பார்க்க கூட கிடையாது. எனக்கு அம்மா சரியாகி 2வது நாளே நான் டியூட்டி போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3வது நாள் அவங்களுக்கு அம்மா போட்டுருச்சு. எதனா ஒரு எமர்ஜென்சினா பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போவேன். அவன் எதனா சொன்னாங்கன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால வந்து அவங்க ஒரே ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ என் கூட உங்களால் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான். நான் இன்றைக்கி கூட நான் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு மறுபடியும் நான் மார்னிங் கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அவங்க கேட்டதுனால அவங்களுக்காக சரி டைம் நம்ம ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஷோக்கு வந்திருக்கேன் சார்.